இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து விட்டு விலகு என்று சொல்லி தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது 1 தெசலோனிக்கேயர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. பொல்லாங்காய் தோன்றும் வழிகளை விட்டு விலகு. யோபு 28:28 பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொல்லி அங்கே யோபு சொல்கிறார். பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி, புத்தியினமான செயல்கள். இங்கே நீதிமொழிகள் 16:25 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வழிகள், நம் செல்லும் பாதைகள், வழிகளை குறித்து வேதம் சொல்கிறது. அங்கே யூதா அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காயின் வழியில் நடக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதுகிறார். காயினுடைய வழியில் நடக்கிறவர்கள். வழி என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் செல்கின்ற பாதை என்று சொல்லலாம், இல்ல குணங்கள் கூட என்று சொல்லலாம். இந்த காயினுடைய வழி, அவன் தன் சொந்த சகோதரனை நம்ப வைத்து அவன் கூடவே சென்று வயல்வெளியில அவன் கூடவே இருந்து அவனை கொலை செய்கிறான். பாருங்க எவ்வளோ பொல்லாங்கு அவனுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவன் பலியை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி அவனுக்குள்ளே எரிச்சல், கோபம். ஆண்டவர் இறங்கி வந்து கேட்கிறார், உன் சகோதரனுடைய ஆபேலுடைய இரத்தத்தின் சத்தம் கேக்குது, அப்போ அவனுக்கு நான் காவலாளியோன்னு கேட்கிறான். தேவனை மதிக்கல அவன், அவனுக்குள்ளே பொல்லாங்கு இருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக ஒரு நியூஸ் பேசப்பட்டு வருகிறது. இன்சூரன்ஸ்ல பணம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பரை அழைத்து கொண்டு அவனை எரித்து கொலை செய்து தான் இறந்தது போல நாடகம் ஆடி அந்த பணத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்று ஒருவர் முயற்சி செய்து அங்கே பணம் கிடைக்கல, நண்பரையும் இழக்கிறான். இப்போது நாம் வாழ்கின்ற சூழ்நிலை நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ நம்மளுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய குணங்கள், பொல்லாத குணங்கள் நமக்குள்ளே இருக்குது. அதை விட்டு விலகு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்னும் யூதாஸ் காரியத்து நினைத்து பாருங்கள். இயேசுவோடு இருந்து, ஆண்டவரோடு கூட இருந்து அவன் பணத்திற்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கிறார். என்னும் ஆகாப் ராஜா அவர் சாப்பிடாமல் இருக்கிறார். அவருக்கு அந்த அரண்மனை பக்கத்துல இருக்கிற அந்த திராட்சை தோட்டத்தின் மேல ஒரு கண்ணு, எப்படியாவது அத நம்ம பறித்து விட வேண்டும். அந்த நாபோத்திட்ட போய் கேக்குறான். அவன் இல்ல, பூர்வீக சொத்து நான் தர முடியாதுன்னு சொல்றான். பாருங்க, அந்த நிலத்துக்காக அவனை கொலை செய்கிறார்கள். பொல்லாங்கான வழிகளை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே யோசேப்பை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39:6 இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறு ஒருவரையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இந்த இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்றான். பொல்லாங்கு அவனிடம் இல்லை. யாக்கோபு 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாப்பானதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. இந்த பொல்லாங்கு அது எங்க இருக்குது? நம்மளுடைய வார்த்தையில, நாவல இருக்கு. நாவல இருந்து தான் வெளி வருகிறது. சங்கீதம் 41:7 என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாக எனக்கு பொல்லாங்கு நினைத்து என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அவர்கள் முணுமுணுக்கிறார்கள், பொல்லாங்கை நினைக்கிறார்கள். சில நேரங்கள்ல
நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரோடும் நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ளே பொல்லாங்கு இருக்கிறதா? இதெல்லாம் விட்டு விலகு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 7:3 இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். இன்றைக்கு 3ஆம் நாளிலே நமக்கு பொல்லாங்காய் தோன்றும் சில காரியங்கள் இருக்கிறதுல. சில நேரம் கோபம் வருது, சில நேரங்கள்ல நம்ம குணங்கள் மாறுகிறது, நம்மளுக்குள்ள எரிச்சல் வருது. காயினை போல சகோதரருக்குள்ளாக பகை நமக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ள எத்தனை பேர் சகோதரரு கூட பேசாம சண்டை, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பகையோடு இருக்கிறோம் பாருங்க. கர்த்தர் உங்கள் வழிகளை உங்கள் கிரியையை சீர்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. பொல்லாங்காய் தோன்று வழியை விட்டு விலக எங்களுக்கு இசப்பான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. நாங்க எங்களோடு, எங்க சகோதரர்களோடு, எங்களுடைய நண்பர்களோடு எல்லாருடைய அன்போடு பழக எங்களுக்கு இசப்பா இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.